பாக்கியா மாமா. போயிட்டாங்களாம்மா? போயிட்டாங்க மாமா. யார் வந்திருந்தா? நான்சி அத்தை. ஓ, அந்த ப்ரொஃபசர் பொண்டாட்டியா? என்னவோ அவளுக்கு? ஒண்ணும் இல்ல அத்தை, அவங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். என்ன பிரச்சனை அவ பொண்ணுக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, இவ அங்க வந்து உட்காரணும்னு துடிச்சிட்டு இருந்தாம்மா. நான் தான் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். ஆமா அத்தை, நான்சி பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். அவ அம்மா சொன்ன பேச்ச கேட்கல, அதான். என்னம்மா நீ சொன்னது கேட்டுக்கிட்டாளா? புரிய வச்சிட்டேன் மாமா. அதானே, பாக்கியாவா கொக்கா? என்ன லவ் மேட்ரா? அப்படியாதான் இருக்கும். என்ன அவனதான் கட்டிக்குவே நிக்கிறாளா? அத்தை, எங்க வீட்டுக்கு போனேன் அத்தை, அம்மா மாவு உருண்டை கொடுத்து விட்டாங்க, சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் அப்புறம் சாப்பிடலாம். லவ் பண்ற பையன் இப்படி ஓகேவாமா? என்ன அவங்க ஜாதியா இல்ல வேற ஜாதியா? அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்ல அத்தை. அத்தை, மொட்டை மாடியில வத்தல் காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். எப்ப காயப்பட்டதை இப்பதான் எடுக்க போறியா? பாதி நேரம் நீ உன் வீட்டுல போய் உக்காந்துக்கிற, மீதி நேரம் இப்படி பக்கத்து வீட்டு பஞ்சாயத்து. விளங்குனாப்லதான் வீட்டுல எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு. இதெல்லாம் யார் செய்வாங்க? நீ செய்யற வேலையில ஏதாவது உருப்படியா இருக்கா? இருங்க அத்தை, வத்தல் கருகிடும், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லனா எல்லாம் வீணா போயிடும். மருமகளே, உன் அத்தையே கருகிட்டு தான் இருக்கா? ஏய், இப்ப நான்சி வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னா உன் மண்டை வெடிச்சிடும், அப்படித்தானே? அவ சொல்லாம போறதுனால இந்த கோவத்தை எல்லாம் அவட்ட காட்டிட்டு இருக்கிற. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்படி விளங்காம வெட்டி வேலை செய்யறாளேன்னு தான் எனக்கு கோவமே. இதனால 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? இப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லி இருந்தா ஈன்னு பல்ல காட்டிட்டு இருந்திருப்ப. அதான் வாயை திறக்கலையா அவ? அதாண்டி எல்லாரும் அவளை தேடி வர்றாங்க. உன்ன மாதிரி ஆள்கிட்ட சொல்லி இருந்தா 10 நிமிஷத்துல பிளாஷ் நியூஸ்ல வந்திருக்காது. போடி. என்ன பிரச்சனையா இருக்கும்? எப்படியா இருந்தாலும் இன்னும் 2 நாள் அந்த பையனை இழுத்துட்டு ஓடிடுவா. நினைச்சேன்டி, உன் புத்தி இப்படிதான் யோசிக்கும் நான் நினைச்சேன். நீலாம் திருந்தவே மாட்டேன். கேட்டாரா இவர் வேற. சார். அப்புறம் வாங்க சார். அது வந்து ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சொல்றத கேளுங்க. சாரி சார். போங்க. பேங்க்ல இருந்து வந்திருக்கீங்க. ராஜேஷ்குமார் வீட்ல இருக்காரா? அவர் வீட்ல இல்ல. லோன் டியூ கட்டி 1 வருஷம் ஆக போகுது. பேங்க்ல இந்த மாதிரி கடன் வாங்கி திரும்ப கட்டலனா பேங்க் எப்படிங்க ரன் பண்றது? என்ன கோபி, என்னாச்சு? உட்காரு. ஆமா, எதுக்கு வர சொன்ன? நான் அவளை பார்த்தேன் மோகன். யார? நேத்து ராத்திரி உங்ககிட்ட யாரை பத்தி பேசிட்டு இருந்தேனோ அவளை இன்னைக்கு பார்த்தேன். யாரு? பாக்கியாவியா? அவங்களதான் டெய்லி பாக்குறியே. இல்ல மோகன், நான் நேத்து சொன்னேனே ராதிகா, அவளை நான் திரும்ப பாப்பேன்னுலாம் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் மறுபடியும் பார்த்தேன் மோகன். அதுவும் இன்னைக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தா எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னியே, அவங்களையா? அந்த பொண்ணை எங்கடா பார்த்த? பார்த்தேன் மோகன். எந்த சூழ்நிலையில அவளை பார்க்க கூடாதோ அந்த சூழ்நிலையில அவளை பார்த்தேன். ஏய், ஆர் யூ ஓகே? நோ, ஐம் நாட் ஓகே. சாரிடா. அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ச்சே, எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தெரியுமா அவ? என்ன சொல்றேன்னு ஒன்னும் புரியல. ஆமா, கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா? அவங்கள எங்க பார்த்த, எப்படி பார்த்த? கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அவ புருஷன்தான் அவளோட இந்த நிலைமைக்கு காரணம். ரொம்ப நாளா லோன் அமௌண்ட் கட்டாம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தான். சரி,
அவங்ககிட்ட லோனை கலெக்ட் பண்ண நேராக வீட்டுக்கு போங்கன்னு அவர் ஒய்ஃப் தான் இருக்காங்கன்னு ஸ்டாஃப் சொன்னாங்க. நான் அவங்கள திட்டிருக்கேன். இன்னைக்கு நானே அந்த வீட்டுக்கு போனேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா, ராதிகாடா. அவங்கள கட்டியிருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்ன. அவங்க நிலைமையே சரியில்லையே. டேய் வாய் மூடுறா, வெளியே போடா. கோச்சுக்காது கோபி. ஏய் பல வருஷம் கழிச்சு பார்க்கறேன்டா. சந்தோஷமா பார்க்க முடியலையேன்னு எவ்வளோ எவ்வளோ வருத்தத்தில் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா பேசிட்டு இருக்க? இப்போ என்னடா பண்ண முடியும்? உனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. முடியலடா மோகன், சத்தியமா முடியலடா. அவளை நான் திரும்ப பார்த்தேன். ஆனா அவ கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குடா. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதை பாரு கோபி, எதுவா இருந்தாலும் இதோட நிறுத்திக்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு ஹெல்ப் பண்ண போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்காத சொல்லிட்டேன். சரி நீ கிளம்பு. அதானே, நான் வந்து ராதிகா பக்கம் பேசுவேன்னு நினைச்சியா? நான் என்னைக்குமே பாக்கியா பக்கம்தான். பாக்கியாவுக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்ச யாரு கேட்பாங்களோ இல்லையோ நான் கேட்பேன். ஏய் எது எதுக்குடா முடிச்சு போடுற? ஐயா சாமி, உன்கிட்ட வந்து இதையெல்லாம் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? சரி சரி நீ நீ முதல்ல கிளம்பு. சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னியே, குழந்தை இருக்கா? தெரியல. சந்தோஷம். இனி நீ அங்க போகாத. முடிஞ்சா அந்த பிசினஸையே கட் பண்ணிரு. அவ்வளவுதான், சொல்லிட்டேன். கவிதா சார். சதீஷ் உடனே உள்ள வர சொல்லு. ஓகே சார். சீக்கிரம். ஓகே. சார். சதீஷ், இந்த கிளைண்ட் ராஜேஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? என்னாச்சு சார்? அவங்க பணம் கொடுத்துட்டாங்களா? சதீஷ், அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். அவங்க மொபைல் நம்பர் இருக்கா இல்லையா? இருக்கு சார். கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. வெல்கம் சார். என்ன வீட்ல யாரையுமே காணோம்? உள்ள இருப்பாங்க, வா. வா. அம்மா, அம்மா. அது வரேன். ஹாய் ஆண்டி. ஹாய், எப்படி இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். வா உட்காரு. வா. ஜெனிஃபர், அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. ஆண்டி, நீங்க என்ன வெயிட் ரொம்ப குறைஞ்சிட்டீங்க? நான் எங்க வெயிட் குறைஞ்சிருக்கேன்? அப்படியே தானே இருக்கேன். இல்ல ஆண்டி, முன்னாடி பார்த்தப்ப நீங்க இருந்ததை விட ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க. ஏய், சும்மா ஏதாவது சொல்லாத. நிஜமாதான் ஆண்டி. ஏன் சரியா? ஆண்டி வெயிட் குறைஞ்சிட்டாங்க தானே? ஏய், அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீ நல்லா கவனிச்சிருக்க மாட்ட. இப்ப கவனிச்சு பாரு. ஏய், டெய்லி நான் கூடவே தான் இருக்கேன். நான் கவனிச்சிருக்க மாட்டேன் எங்க அம்மாவை. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சுல? எங்க ஆண்டி, ரொம்ப நாளா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு கேட்டுட்டே இருக்கேன். செழியன்தான் கூட்டிட்டே வர மாட்டேங்கிறான். அப்படியா? ஏண்டா? கூட்டிட்டு வர வேண்டியதானே? அம்மா, என்னோட ஒர்க் பிஸியை பத்தி உனக்கு தெரியும்ல. எனக்கு எங்கம்மா டைம் இருக்கு? ஆமா, கரெக்ட் இல்ல? ஆமா, உனக்கு வீடு தெரியாதா? நீயே வர வேண்டியதானே? கரெக்ட் தான் சொல்லிட்டீங்கல்ல.
இனிமே பாருங்க. ம். சரி என்ன சாப்பிடுற? உங்க காஃபி தான் ஆண்டி இப்ப வேணும். அப்புறம் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இன்னும் அந்த காஃபியை மறக்கலையா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே. உடனே அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிற பத்தியா வெயிட் குறைஞ்சிட்டாங்கன்னு? அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க வெயிட் நிஜமாவே குறைஞ்சிட்டாங்க. நீ வீட்லயே இருக்கிற, நல்லா கவனிச்சிருக்க மாட்டே ஆண்டிய. ம். நீ யார் மூஞ்ச பார்த்து பேசுற? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை தானே ஓடிட்டு இருக்க. ஏன் நான் உன் மூஞ்சியை பார்த்து பேசினது இல்லையா? ஆமா ஆமா, பார்த்த. ஏய், ம். ஆண்டி கிட்ட சொல்லட்டுமா? என்ன? அதான் நம்ம விஷயத்த சொல்லிடுவா. ஏய் சும்மாரு. நீ சொல்ற மாதிரி எல்லாம் தெரியல, நானே சொல்லிடுறேன். இங்க பாருங்க ஆண்டி, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறேன். ஏய் முதல்ல மெதுவா பேசு. ஏன் இப்படி கத்துற? ஆண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆ, ஆண்டி உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ஆ, இப்படியே நினைச்சிட்டு சரிதான். நீ நானும் ஸ்கூல்ல இருந்து ஒன்னா படிக்கிறதால தான் அவங்க உன்கிட்ட சிரிச்சு நல்லா பேசுறாங்க. இந்த லவ் எல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்புறம் உனக்கு இந்த காஃபி கூட கிடைக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆ, ஆண்டி ஒத்துப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இங்க பாரு ஜெனி, அம்மாவே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் இந்த விஷயத்துல அம்மா மட்டும் டிசைட் பண்ண முடியாது. அப்பா இருக்காரு, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. சரியா? தயவு செஞ்சு எதுவும் பேசாம இரு. அப்ப நீ சொல்லவே போறதில்ல. சொல்லுவேன், ஆனா அது இதுக்கான டைம் இல்ல. அதத்தான் சொல்றேன். நீ சொல்ற மாதிரி தெரியல, நான் சொல்லிடுறேன். ஹேய் ஆண்டி, ஜெனி உட்காரு. மெதுவா பேசு. ஏன் இப்படி கத்துற? இல்ல, Please, நான் ஜெனி. சொல்லுவேன். வேண்டாம் சொல்றல, சொல்றது கேளு. வேணாம் ஜெனி. ஜெனி பாட்டி வராங்க. ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? ம். எப்ப வந்த? இப்பதான் வந்தேன் பாட்டி. என்ன திடீர்னு இந்த பக்கம்? உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு. செழியன் கிட்ட சொன்னேன், அவன் தான் கூட்டிட்டு வந்தான். உங்களுக்கு தெரியாதா, எனக்கு இந்த வீட்டை ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எவ்வளவு பிடிக்கும்னு. நான் இப்படி ஒரு வீட்ல பிறக்கலையேன்னு ஏங்கி இருக்கேன். இந்தா எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தாடா அத்தை, உங்களுக்கு காஃபி. ம்ஹும். ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. ஆண்டி சூப்பரா இருக்கு. ஆண்டி சூப்பரோ சூப்பர். இந்த காஃபிக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ம், என்ன கொடுக்க போறேம்மா? ஆ, இப்போதைக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா கேக்குறதுக்கு தான் இருக்கு. அப்படியா? ஏய், வேணாம். சொல்லுவேன். ஏய், ம்ஹும். என்ன கேட்க போற? இப்ப இல்ல ஆண்டி, அப்புறமா கேக்குறேன். ஆனா கேப்பேன். நான் கேக்கும் போது கேட்ட உடனே காஃபி கொடுத்த மாதிரி அதையும் கொடுத்துடணும். ஓ, என்ன கேட்க போறா? அம்மா, அவ ஏதோ வளர்றாமா. எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான். நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காத. அம்மா, காஃபி எப்பவும் போல சூப்பர்மா. ஆண்டி, நீங்களும் ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணும். ஏய், ஓ. ம்? ஓகே சரி. ஓகே ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ம், சரி. நான் வரேன் பாட்டி. ம். பாய் ஆண்டி. பாய். ஜெனிஃபர், அம்மா அப்பாவை கேட்டேன்னு Hey, சொல்லு. Jennifer. ஓகே ஆண்டி. ஐயோ. ஏய் என்ன எழு, இங்க? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ப்ரோ? அம்மா, இவங்க ஏய், அவளுக்கு டைம் ஆச்சு. நான் கூட போய் விட்டுறேன். பை ஆ, பை பை. சரி. நீ வா போலாம். பாய் ஆ, எழு, bye, bye, பாய் bye, ஆண்டி. பாய்.
பாய் ஆண்டி. பாய். விட்டு வந்துடுறேம்மா. சரிடா, பார்த்து போங்க. ம் சரிம்மா. பாய். வழி அனுப்பிட்டு வந்தாச்சா? அனுப்பிட்டேன் அத்தை. செழியனை விட சொல்லியிருக்கேன். ஏன் அவ ஒரு ஆட்டோ பிடிச்சு போக மாட்டாளா? இவன் தான் போய் விட்டுட்டு வரணுமா? ஏன் பாட்டி, செலியன் தானே கூட்டிட்டு வந்தான், அவன் கொண்டு போய் விட்டா என்னவா? இல்லடா, அந்த பொண்ணை என்னமோ எனக்கு பிடிக்கவே இல்லை. பாவம் அத்தை, அந்த பொண்ண ஏன் பிடிக்கலன்னு சொல்றீங்க? உனக்கு எல்லாரும் பாவம்தான். நீ எல்லாரையும் நம்புற. செழிய ஒண்ணு சின்ன பையன் இல்ல, 23 வயசாச்சு. அவன் ஏன் அந்த பொண்ணு கூட பழகணும்? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத்தை, அந்த பொண்ணு தான் சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்டுக்கு வருதே, இல்லடா எழில்? ஆமாமா, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சா ஸ்கூலோட விடுறது இல்லையா? எனக்கு இது ரொம்ப தப்பா இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? அவ சிரிக்கிறதும் அவன் கூட ஒட்டி ஒட்டி பேசுறதும் நல்லாவே இல்ல. அவ சாதாரணமா தானே பேசுறா. உன் கண்ணை நீ எங்க வச்சிருக்க? அவன் கொஞ்சறதும் சிரிக்கிறதும் எனக்கு என்னவோ சரியாவே படல. அப்படியாடா பண்றா? மா, பாட்டி சொன்னா கரெக்டா தாமா இருக்கும். இப்ப என்ன, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, என்னடா சொல்ற நீ? அப்படி எந்த கன்றாவையும் நடந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன். அவ வேற ஜாதியே இருந்தா கூட பரவாயில்ல, வேற மதம், மலையாளி வேற, வேற மொழி. ஐயோ பாட்டி, இதெல்லாம் இருந்தா என்ன பாட்டி? இதெல்லாம் எப்படிடா நம்ம வீட்ல? யோசிக்கவே முடியல. அப்படியெல்லாம் இல்ல அத்தை, செழிய அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான். அப்படி ஏதாவது இருந்ததுன்னு வையி, நான் உன்னைத்தான் சொல்லுவேன். நீதான் அவ வரும்போதெல்லாம் கொஞ்சிற. செழியன் இதுக்கு முன்னாடி கூட்டிட்டு வரும்போதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல சொன்னேன், நீதான் கேட்கல. நீ அவளை இப்படி கவனிச்சா அவ திரும்ப திரும்ப வரதானே செய்வா. செழியன் அவளை கூட்டிட்டு வரதானே செய்வான். அவனுக்கு தெரியாதா அத்தை, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு? செய்ய மாட்டா அத்தை. பாட்டி, காதலுக்கு கண் இல்ல, மொழி இல்ல, ஜாதி இல்ல, மதமும் இல்ல பாட்டி. சும்மாருடா, எல்லாம் இருக்கு இந்த வீட்ல. நீயுமா? அப்படி எதுவும் இல்லல்ல. செழியன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் கல்யாணத்தை பத்தி நாங்க பெரிய கனவு வச்சிருக்கோண்டா. அந்த கனவு வேணா எனக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, நான் நிறைவேத்துறேன். அது சரி. வாடா கோபி, எனக்கு படபடன்னு வருதுடா. என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, நம்ம செழியன் இருக்கான்ல, அவன் கூட படிச்ச அந்த கிறிஸ்டியன் பொண்ண இன்னைக்கும் கூட்டிட்டு வந்துட்டான்டா. இவ விழுந்து விழுந்து கவனிக்கிறா. ஏதாவது தப்பா போச்சுன்னா பதில் சொல்வாளா இவ? கேளுடா இவள. ஏம்மா, செடியா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா பாக்யா என்னமா செய்வா? கவனிச்சுதானே ஆகணும். இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? கோபி, கோபி. என்னம்மா மூஞ்சில ஒரே பல்லா இருக்கு? அவர் என்ன ஒண்ணுமே சொல்லலடா, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு. இத அவர் செய்யாம இருந்தாதான் தப்பு. அத்தை சொல்லியும் கூட அவர் ஒண்ணுமே சொல்லலடா. ஐயா, ஏமா? பசிக்குது, டீ போட்டு கொடுமா, வாமா. டேய் போடா போடா, இதெல்லாமே என் வாழ்க்கையில எப்பவாவது தான் நடக்கும். அம்மா, 2 நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன்டா.